வெற்றிவேல் முருகா, வியாபாரம் என்னைக்கும் போல இன்னைக்கும் லாபகரமா நடக்கணும்பா. முருகா, இந்தாங்க சில்ற, நீயே வச்சுக்க. ஆமா, மீதி சில்லறைய வாங்காம போறாரு. இவர் எந்த ஊர் மிராசுங்க? மெராசாவது பெராசாவது சாதாரண மேஸ்திரிங்க. மேஸ்திரியா? ஆமா, பட்டணத்தில் இருக்கிற ஒரு பணக்காரரு 180 ஏக்கர் நிலத்தை இந்த ஆள் பொறுப்புல ஒப்படைச்சிட்டு எட்டி கூட பாக்குறது இல்ல. இவன் மேல இருக்கிற நம்பிக்கையில விளைச்சல்ல பாதிய மேஞ்சிடறான். இவன் காட்டுறதுதான் கணக்கு, வச்சதுதான் வரிசை. இன்னும் கொஞ்ச நாள் போனா 10 ரூபா நோட்ட சிகரெட்டா சுத்தி 1 ரூபாயால அதை பத்த வச்சாலும் பத்த வைப்பான். எதுக்கு அதிர்ஷ்டம் வேணுங்க. ஆமாமா. வாங்க வாங்க வாங்க. இப்பதான் வரீங்களா? என்ன அங்க பாக்குறீங்க? யார அந்த பொண்ணு? பந்தய குதிரமா நெஞ்ச நிமித்தி நிக்கிறா. பக்கத்து கிராமம், பாவம், புதுசு, வேலை கேட்டு வந்தது. உங்க நினைப்பு வந்த உடனே வாரி வலிச்சு வயல்ல போட்டேன். நாளைக்கு வயலுக்கு வேண்டாம், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. வழக்கம் போல மேட்டு பங்களாவுக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன். இன்னைக்கு யாரா? இன்னைக்கு தானே பங்கஜம்னு ஒரு பொண்ணு அனுப்பிச்சிருக்கிறேன். பல்லு கொஞ்சம் நீட்டமா இருக்கும், பார்த்து போங்க. என்னது கவுளி அடிக்குது? யார் இந்த பள்ளி? பள்ளி இல்ல, இந்த ஊர்லயே பெரிய புள்ளி. சரி, உன்னுடைய கதையை கேட்டு ரொம்ப வேதனைப்படுறமா. ஆடு நனைதேன்னு ஓனாய் அழுது. என்னையா சிரிப்பு? ஓனா இல்லம்மா, நல்ல நாய். இந்த நாய் ஆட்டுக்கே கொடை பிடிக்கும். என்ன சொல்ற? உனக்கு ஆதரவா இருக்கிற இந்த ஆட்டுக்கு உதவி செய்யலாம்னு இருக்கேன். என்னது? இந்த ஊர்லயே உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன். உன்னுடைய வைத்திய செலவுக்கு ஆகும், இந்த ஆட்டு வைத்திய செலவுக்கு ஆகும். வைத்தியரையா நம்பலாமா? இவன் வேலை பாக்குற எஸ்டேட்ல 60-70 பொம்பளைங்க வேலை பாக்குறது என்னமோ உண்மை. ஆனா இந்த சில்லற விஷயத்துல சரியா வந்து சேராதுங்கிறியா? உன் விஷயத்துல அப்படி இல்லம்மா. ஆனா நீ வேலைக்கு வந்தா போதும். அடேங்க அப்பா, இவ்வளவு உபகார குணம் உனக்கு எப்படா வந்தது? அப்பப்ப வரும். நீ என்ன சொல்ற? என்ன அப்படி பாக்குற? பச்சை பெல்ட்டா? இது எனக்கு ரொம்ப ராசி. நீ எஸ்டேட்டுக்கு வேலைக்கு வர்றியா வரலையா? வரலாம், ஆனா எங்க தங்கறதுன்னு யோசிக்கிறியாமா? அதுக்கு நான் வழி பண்றேன். ரொம்ப நன்றிங்க. அப்ப கண்ணப்புள்ளி எஸ்டேட்டுக்கு காலையில வேலைக்கு வந்துரு. நான் உனக்காகவே காத்துக்கிட்டு இருப்பேன். வந்துடுறேன். அடே வேலு, அடே ஐயாவுக்கு பிடிச்சிருச்சுல்ல, நாளைக்கே அனுப்பிச்சிடுறேன். அறிவு கட்டவனே, ஒரு நாள பேச அப்படி ஓரம் கட்டுங்க. உணர்ச்சி வசப்படாதீங்க, அது புதுசு, மிரண்டும். பக்குவமா எடுத்து சொல்லி நாளைக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். உண்மையாவா? சத்தியமாங்க. துண்டை போட்டு தாண்டணுமா? சபாஷ் வேலு, இந்த தடவை ரெட்டிப்பு சம்பளம் அவளுக்கு மட்டும் இல்லடா, உனக்கு சேர்த்து தரேன். ஏங்க என்ன பார்த்து சொல்லுங்க, களத்து மேட்ல ஒரு வீடு கட்டி தரேன்னு சொன்னீங்களே, என்னங்க ஆச்சு? பெண்களுக்கு ஏற்பாடு பண்ணுடா. சரி, அப்ப நான் அனுப்பிச்சிடுறேன். நான் வேலுங்க, நீங்க போங்க. இதான் இப்ப இந்த பாரு, இனிமே வேகாத வெயில்ல நீ வேலை செய்ய வேண்டாம். நாளையில இருந்து களத்து மேட்ல இருக்கு நம்ம வீட்டுக்கு போய் வகை வகையா சமைச்சு வாய்க்கு ருசியா மேஸ்திரியாவுக்கு போடு. சம்பளமும் கிடைக்கும், தக்க சன்மானமும் கிடைக்கும். வயக்காட்டு வேலை கூட்டி அனுப்பிச்சு சமையலுக்கு அனுப்புறேன்னா வேலை எதுவா இருந்தா வயிற்றுக்கு சோறு, கட்டிக்க துணி, கைக்கு பணம், அவ்வளவுதானே. நீ அங்க போனேன்னா அத்தனையும் கிடைக்கும். புரியலையே. மேஸ்திரியா புரிய வப்பாரு, உனக்கும் புரியும். புரியா? சமையல் வேலை தானே, போனா போச்சு. ஏன் சிரிக்கிறான்? போய்தான் பாப்போமே. இந்த கடிதம் அவகிட்ட இருக்கிற வரைக்கும் அவளை வேலைக்கு வர வேண்டாம் சொல்லவும் முடியாது. தினம் நான் விரும்பிய பெண்ணை அடையவும். இந்த மாதிரி சமயத்துல படக்கு படக்குன்னு எதுவும் செய்யாதீங்க, ஒரு நேரம் போல இருக்காது. இந்த பாருங்க, அந்த கடிதம் தானே, அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதான். நானும் உணர்ச்சி வசப்பட்டேங்க. அறிவு கட்டவனே, அந்த ஆடு இருக்கிற வரைக்கும் அது உன்னால முடியாதுடா, நான் அனுபவிச்சவன். என்ன யாரு நினைச்சீங்க? வேலுங்க, எப்பேற்பட்ட ஆளையெல்லாம் மயக்கும் போது ஆட்ட மயக்கிறது சர்வ சாதாரணமுங்க. சொல்லாதடா, செய்யாத. செய்யறேன். கதாநாயகி காத்துட்டு இருக்கிறாரு. அம்மா கதாநாயகி, நீ போய்
அதுக்காக என்ன மயக்கி எப்படியாவது ஓரமா கூட்டிட்டு போயிரு. நான் வந்த வேலையை முடிச்சிடுறேன். வலது காலம் முன்ன வச்சு போமா. போமா போ. ஓடு ஓடு ஓடு. போகுது போகுது. அவனும் பாக்குறான், இவளும் பாக்குறான். பிறந்தாச்சு காதல். முகத்தோட முகம் பதிக்குது, முத்தம் குடுக்குது. அவ போறா, இவனும் போறான் போறான் போறான். போயிட்டா. அருமையான சான்ஸ். வாடா எடுபடி. பேச்ச குறை. ஆடு காதல் பாட்டு பாடி முடியதுக்குள்ள நான் கடிதத்தை எடுத்துட்டு வர்றேன். நீ ஜாக்கிரதையா பாத்துக்க. நல்லா அசந்து தூங்குறான். அந்த கடிதம் என் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த வயக்காட்டுக்கு அவதாண்டா எஜமானி. நாம எல்லாம் அவ எடுபடி தூ. ஆட்டு கழுத்துல லெட்டர் இருக்கிற வரைக்கும் தானே அவளுக்கு நாம எடுபடி. அதை எடுத்துட்டு வந்துட்டா முதல்ல அதை செய். இப்பவே நம்ம ஊர் சந்தைக்கு போய் பச்சை பெல்ட் ஒண்ணு வாங்கி கட்டினா தான் எனக்கு ராசி. எடுபடி பேச்ச குறை. பின்னாடி வா. இவன் தான் தாமரக்குளம் தங்கமணி. போன வருஷம் 30 பேரை முட்டித்தள்ள மாட்ட 8 நிமிஷத்துல எட்டி பிடிச்சு மடக்கிட்டான். இவன் தான் மாடக்குளம் மாடசாமி. இவன் மண்டைய பார்த்து எத்தனை மாடுகள் மிரண்டிருக்கு தெரியுமா? அது மட்டுமா, இவன் மண்டையால ஒரு மாட்டு மண்டையில மோதி அது மண்டையை உடைச்சுட்டான். இவனுக்கு 2 பேரை வச்சு அந்த ஆட்ட நானு. ஆட்ட பத்தி எனக்கு என்னடா கவலை? அது கழுத்துல இருக்கிற தாயத்து, அதுக்குள்ள இருக்கிற லெட்டர். இவ்வளவுதானே? என்னங்கடா சொல்லாதீங்கடா. செய்யுங்க முதல்ல. பாக்கி பணம் காரியத்தை செஞ்சு முடிங்கடா. நிறையவே கிடைக்கும். வாங்கடா வாங்க. மாங்கலிதான பண்ணிடலாமா? கொஞ்சம் போடுங்க. முக்கியமான நபர் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வந்துட்ட ஆறுமுகம். தாலியை கட்ட சொல்லு. நான் காத்துக்கிறது உங்களுக்காக இல்ல, பின்ன சின்ன முதலாளிக்காக. நீங்க உட்காருங்க. உன் வீட்டு கல்யாணத்துக்கு சின்ன முதலாளி வண்டி கட்டிட்டு வராராக்கும். நேரமாச்சியா? தாலியை கட்ட சொல்லு. நான் பங்களாவுக்கு போகணும். வருவாரு, நீங்க உட்காருங்க. வாங்க உட்கார்ந்துருவோம். போக சொல்லிட போறாரு. ஆறுமுகம், சின்ன முதலாளி வந்துட்டாரு. வாங்க வாங்க வாங்க. மணிக்கிட்ட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வாங்க முதலாளி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பூ எடுத்துங்க. ஐயரே, தாலி கட்ட சொல்லுங்க. கெட்டி மேளம் கெட்டி மேளம். முதலாளி ஆசீர்வாதம் வாங்கிக்க. முதல்ல பெரிய வீட்டு ஆசீர்வாதம் வாங்கிங்க. முதலாளி, நீங்க வரத அந்த நாய்க்கு தெரிவிச்சிருந்தா வாசல்லே காத்துட்டு இருப்பனுங்க. அப்பா வரல, அதனாலதான் நான் வந்தேன். அது மட்டும் இல்ல, நம்ம பண்ணையில தங்கி 2 நாள் கிராமத்தை சுத்தி பார்த்துட்டு போகணும். அதுக்கான ஏற்பாடு கவனிங்க. ஐயோ, பொங்கலாவுங்களா? அங்க தேங்காய் மாங்காய் வாழைக்காய் போட்டு இடத்த நிரப்பி வச்சிருக்குங்க. எனக்கு ஒரு ரூம் இருந்தா போதும். வேண்டாமுங்க, இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊர் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்குங்க. நாளைக்கு பங்களாவில தங்கிக்கலாம். ஓகே, ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டுங்களா? வரேங்க. என்னடா பங்களா காலியா தானங்க இருக்குது? எதுக்காக போய் சொன்னீங்க? அறிவு கட்ட மடையா, இன்னைக்கு பங்களாவுக்கு சிவகாமியை வர சொல்லிருக்கமே, மறந்துட்டியா? நான் மறந்தே போயிட்டேங்க. இந்த 300 வச்சுக்கா. என்ன 300? சத்தம் போடுறா, இது பார்க்க. என்னங்க, எனக்கு இது 1 வாரத்துக்கு கூட வராதுங்க. புதுசா வேற ஒருத்தைய சேர்த்திருக்கிறேன். அவ பணம் பணம்னு அரிக்கிறா. பழசையெல்லாம் மறந்துடாதீங்க, கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. வேலு, இப்பதான்டா ராதாவை பயன்படுத்தி கோட்டைக்குள்ள நுழைஞ்சிருக்க. இனிமே கூடி சீக்கிரம் கொடி கட்டி பறக்கிற காலம் வரத்தா போகுது. அப்ப கேளு, 1000 1000 அள்ளி வீசுறேன். நீங்க என்னைக்கு கொடி கட்டி பறக்கிறது, நான் என்னைக்கு 1000 1000 வாங்குறது?
என்னங்க இந்த செங்கல் சூளக்காரன் கல்லு வெந்து போச்சு வேகமா வாங்கிக்கிறான்றான். இப்ப நான் சொல்றதை மட்டும் செஞ்சு முடிச்சிட்டுனா மொசாக் பிளேர போட்டு கொடுக்குறேன். எதுக்கு விலைக்கு விழுகிறதுக்கா? பேச்சு குறை, காதை கொடு. காதை தனியா எடுக்க முடியாதுங்க. சொல்றத கேள்டா. இவ்வளவுதானே, முடிச்சிடுறேன். செஞ்சு முடி போ. சரி.